வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள்: பெங்களூருவில் இருந்து கன்னியாகுமரிக்கு சைக்கிள் பயணம் மேற்கொண்ட சுரேஷ்குமாரின் சாதனை பாராட்டத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உர மானியம் வழங்குவதற்காக புதிதாக தொடங்கப்பட்டுள்ள மின்னணு கட்டண ரசீது நடைமுறை தொழில்நுட்பம் சார்ந்த நிர்வாகப் பணிகளுக்கும் உதவிகரமாக இருக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். வளர்ந்த நாடுகள் கூட பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொண்ட போதிலும் இந்தியா மக்களின் ஆதரவுடன் வளர்ச்சி திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றி வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். சுவிட்சர்லாந்தில் விடுதி ஒன்றில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது நேரிட்ட வெடி விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர். தேசிய விளையாட்டு வாரியம் மற்றும் தீர்ப்பாயத்தை அமைப்பதற்கான தடைகள் நீக்கப்பட்டுள்ளன. இனி விரிவான செய்திகள். பெங்களூருவில் இருந்து கன்னியாகுமரி வரை சைக்கிள் பயணம் மேற்கொண்ட சுரேஷ்குமாரின் சாதனை பாராட்டத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உடல்நல குறைபாடுகள் இருந்த போதிலும் சுரேஷ்குமார் இந்த சாதனையை படைத்தது அவருடைய உறுதியையும் அசைக்க முடியாத மனப்பான்மையையும் எடுத்துக்காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். உடற்பயிற்சி தொடர்பான முக்கியமான செய்தியையும் அவருடைய இந்த சாதனை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. அவருடன் தொலைபேசியில் தாம் பேசி வாழ்த்து தெரிவித்ததாக பிரதமர் அதில் கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார். சென்னை மற்றும் வேலூரில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். டாக்டர் எம்.ஜி.ஆர். கல்வி மற்றும் ஆராய்ச்சி பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு உரை நிகழ்த்துவதுடன் மாணவர்களுக்கு பட்டங்களையும் வழங்குகிறார். இதனைத் தொடர்ந்து சென்னையில் நடைபெறும் ராம்நாத் கோயங்கா சாகித்ய சம்மான் நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறார். பின்னர் கலைவாணர் அரங்கில் நடைபெறும் பாராட்டு விழாவிலும் மக்கள் மாளிகையில் நடைபெறும் வரவேற்பு நிகழ்ச்சியிலும் குடியரசு துணைத் தலைவர் பங்கேற்கிறார். தொடர்ந்து நாளை வேலூரில் நடைபெறும் நிகழ்ச்சியிலும் பின்னர் சென்னையில் 9வது சித்த மருத்துவ தின நிகழ்விலும் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கலந்து கொள்ள இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உர மானியம் வழங்குவதை வெளிப்படையானதாகவும் மேம்பட்ட வகையிலும் செயல்படுத்த ஏதுவாக ஒருங்கிணைந்த மின்னணு கட்டண ரசீது நடைமுறையை மத்திய ரசாயன உரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா தொடங்கி வைத்தார். புதுதில்லியில் நடைபெற்ற தொடக்க நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆண்டுதோறும் 2 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உர மானியம் வழங்கப்படுவதாக கூறினார். புதிதாக தொடங்கப்பட்டுள்ள மின்னணு கட்டண ரசீது நடைமுறை தொழில்நுட்பம் சார்ந்த நிர்வாகப் பணிகளுக்கும் உதவிகரமாக இருக்கும் என்றார். இதன் மூலம் உர மானிய நடைமுறைகள் முற்றிலும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருப்பதாகவும் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்தார். வளர்ந்த நாடுகள் கூட பொருளாதார பிரச்சினைகளை எதிர்கொண்ட போதிலும் இந்தியா மக்களின் ஆதரவுடன் வளர்ச்சி திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றி வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பல்வேறு நாடுகளையும் பின்னுக்கு தள்ளி விரைவான வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார். அமைதியான சூழல் காரணமாக உலகின் விஸ்வகுருவாக நாடு முன்னேற்றத்தை நோக்கி நடைபோடுவதாக தெரிவித்தார். மத்திய அரசின் கட்டமைப்பு, நலத்திட்டங்கள், பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கைகள் காரணமாக வளர்ச்சி சாத்தியமாகியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். ஜிஎஸ்டி சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் பொருட்களின் விலை குறைந்து மக்கள் பலனடைந்து வருவதாகவும் திரு கிஷன் ரெட்டி கூறினார். ஏற்றுமதியாளர்களுக்கான கடன் உத்தரவாத திட்டம் கடந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறையில் இருந்து வருவதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நிதி நிச்சயமற்ற காலங்களில் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் கூடுதல் நிதி உதவி வழங்க இந்த திட்டம் வகை செய்வதாக நிதி அமைச்சகம் வெளியிட்ட அறிவிக்கை தெரிவிக்கிறது. ஏற்றுமதி சந்தையில் இதன் மூலம் பன்முகத்தன்மை ஏற்படுவதுடன் உலகளாவிய போட்டியை அதிகரிக்கவும் இத்திட்டம் வழிவகுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் தொடங்கப்பட்ட முதல் மாதத்தில் 8500 கோடி ரூபாய் கோரி விண்ணப்பங்கள் வரப்பெற்ற நிலையில் 3100 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த சட்டத்தில் தொழிலாளர்களுக்கான வேலை நாட்கள் மற்றும் ஊதியம் அதிகரிக்கப்பட்டிருப்பதற்கு திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் இப்பொழுது மத்திய அரசு 100 நாள் வேலை திட்டம் ஜி திட்டத்தை 100 நாளாக இருந்ததை 125 நாளாக உயர்த்தி இருக்கிறார்கள். மேலும் விவசாய பயிர் செய்யும் நாட்களில் விவசாயத்துக்கு தடை ஏற்படாத இருக்கும் வகையில் அதை விவசாயம் நடைபெறாத நாட்கள் மட்டுமே அந்த வேலையை பயன்படுத்த வேண்டும் என்று உத்தரவோடு விவசாயிகளுக்கு உகந்த வகையிலே இந்த திட்டத்தை வடிவமைத்திருக்கிறார்கள். மத்திய அரசும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களும் இணைந்து இந்த திட்டத்தை விவசாயிகளுக்கு சாதகமாக செயல்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு விவசாயிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருவண்ணாமலை மாவட்டம் சங்கம் வட்டம் குயிலம் ஊராட்சியிலிருந்து நான் பிரித்திகா பேசுறேன். நான் 100 நாள் வேலை செய்யறேன். இப்போ வேலை 100 நாள் செய்யிருக்கிறது 125 நாளா மாத்திருக்காங்க. கூலியும் அதிகரிச்சிருக்காங்க. அதனால நான் மோடி சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என் பேர் ஜோதி. 100 நாள் வேலையை 125 நாளாக மாத்திருக்கிறாங்க. சம்பளமும் சீக்கிரம் கூட உடனே போடுறாங்க. தில்லி, ஹரியானா உள்ளிட்ட வடமாநிலங்களில் அடர் பனிமூட்டம் இன்று நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம், பீகார் மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகிய யூனியன் பிரதேசங்களிலும் அடுத்த சில தினங்களுக்கு பனிமூட்டத்துடன் கூடிய வானிலையே தொடரும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதனிடையே தலைநகர் தில்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றின் தரக்குறியீடு இன்று காலை 7 மணி அளவில் 321 பதிவாகியிருப்பதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்தின் கிரான்ஸ் மோன்டானா ஸ்கை விடுதி ஒன்றில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது நேரிட்ட வெடி விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர், 115 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் அனைவரும் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் மீட்புப் பணிகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இந்த விபத்தை தொடர்ந்து அவசர நிலையை அறிவித்த சுவிட்சர்லாந்து அரசு நிலைமையை எதிர்கொள்ள நிதி திரட்டுவதற்கான நடவடிக்கையையும் மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானின் பல்வேறு நகரங்களிலும் மக்கள் போராட்டத்தின் போது நேரிட்ட மோதலில் பலர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானில் விலைவாசி உயர்வு மற்றும் பொருளாதார தேக்க நிலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 3 ஆண்டுகளாக அவ்வப்போது நடைபெற்று வரும் போராட்டத்தின் ஒரு பகுதியாக லோடிகான், இஸ்ஃபசான் மாகாணங்களில் வீதிகளில் திரண்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாதுகாப்பு படையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே நிகழ்ந்த மோதலில் ஏராளமானோர் கொல்லப்பட்டதாகவும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேசிய விளையாட்டு வாரிய மற்றும் தீர்ப்பாயத்தை அமைப்பதற்கான தடைகள் நீக்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கை நாட்டின் விளையாட்டு நிர்வாகத்தை மறுசீரமைக்க வழிவகுக்கும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தேசிய விளையாட்டு நிர்வாக சட்டம் கடந்த ஆகஸ்ட் மாதம் நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் குழுக்கள், தேசிய கூட்டமைப்புகள் உட்பட விளையாட்டு அமைப்பின் நிர்வாகத்தை முழுமையாக மாற்றியமைக்க வழிவகை செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு வாரியம் மற்றும் தீர்ப்பாயத்தில் விளையாட்டுத்துறையை சேர்ந்த பிரபலங்கள் 2 பேர் உட்பட 15 நிர்வாக குழு உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் என்று விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி மற்றும் முந்தே ஆகியோர் காலிறுதிப் போட்டியில் இன்று விளையாட உள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெறும் இப்போட்டியில் வைதேகி சௌத்ரி ஜப்பானின் கொபாஷாய் உடனும் முந்தே ரஷ்யாவின் யாஷினா உடனும் விளையாட உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெங்களூருவில் இருந்து கன்னியாகுமரிக்கு சைக்கிள் பயணம் மேற்கொண்ட சுரேஷ்குமாரின் சாதனை பாராட்டத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உர மானியம் வழங்குவதற்காக புதிதாக தொடங்கப்பட்டுள்ள மின்னணு கட்டண ரசீது நடைமுறை தொழில்நுட்பம் சார்ந்த நிர்வாக பணிகளுக்கும் உதவிகரமாக இருக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். வளர்ந்த நாடுகள் கூட பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்ட போதிலும் இந்தியா மக்களின் ஆதரவுடன் வளர்ச்சி திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றி வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். சுவிட்சர்லாந்தின் விடுதி ஒன்றில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது நேரிட்ட வெடி விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர். தேசிய விளையாட்டு வாரியம் மற்றும் தீர்ப்பாயத்தை அமைப்பதற்கான தடைகள் நீக்கப்பட்டுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.